உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வருகிறார்கள். கடும் பனிப்பொழிவு, குளிர் காரணமாக வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் சிரமமடைந்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் அந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கின்றார்கள். எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமமடைந்து வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு கிருஷ்ணகிரியிலிருந்து எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். வணக்கம் பிரகாஷ், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. தருணத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில அதிக அளவிலான பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜவலகிரி ஜனவரி மாதத்துல முதல் வாரம் அந்த பனிப்பொழிவானது அதிகரித்து அது குளிரும் அதன் தாக்கம் ரொம்ப அதிக அளவில் தான் காணப்படுகிறது. இன்றும் அதிக அளவில் பனிப்பொழிவு இருந்ததால் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில புகையை போல பனி காட்சியளிக்கிறது. காலை தற்போது 9 மணிக்கு மேல் ஆன போதிலும் சாலையின் எதிரே வருபவர்கள் தெரியாத அளவிற்கு பனி இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு ஒலி எழுப்பிய தற்போது மெதுவாக ஊர்ந்து செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ஸ்வெட்டர், தலைப்பாகை அணிந்து குளிரை சமாளித்து வருகின்றனர். குறிப்பாக மாவட்டத்தில் பார்த்தோம்னால் ஊத்தங்கரை, மத்தூர், போச்சம்பள்ளை, பர்கூர், காவிரிப்பட்டினம், மேலும் கிருஷ்ணகிரி, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகள் பரவலாகவே இந்த பனிப்பொழிவானது காணப்படுகிறது. அதிக அளவிலான பனிப்பொழிவானது ஓசூர் பகுதியில் தான் நிலை வருகிறது. வெள்ளை பனி போர்வை போல், அதாவது வெள்ளை போர்வைகள் போர்த்தி இருப்பது போல் காட்சியளிப்பதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய அந்த முக்கிய தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக வெள்ளை பனி போர்வை போல் போர்த்தி இருக்கிறது. இதன் காரணமாக எதிரி வரக்கூடிய வாகனங்கள் முற்றிலுமாக மறைக்கப்படுகிறது. எனவேதான் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு தற்போது மெதுவாக ஊர்ந்து செல்கின்றனர். சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.